எழில் சுடர் சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடரோட உடம்புக்குள்ளே இந்து ஆவி போகிற மாதிரி வந்து மனோகரி பார்த்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை ஒரே ஆளுங்கிற மாதிரி தெரிஞ்சு அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பூஜை செய்கிறப்ப எழில் பக்கத்தில் நம்ம உட்காந்துடலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபோட்டோவை வச்சு என்னோடய இடத்த தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் இருந்தும் இங்கே எடுக்கிறா, அவள் இல்லைன்னாலும் இந்த இந்து வந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா என் வாழ்க்கையில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து செல்வி வராங்க. என்னம்மா பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நெய்டப்பா எடுக்கிறாங்க. நெய்டப்பாவில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக போய் வந்து அங்கே இந்து ஃபோட்டோ பக்கத்தில் இதை வந்து ஊற்றி விட்டுரு, அதுக்கடுத்து தானாக அந்த இதில் வந்து ஃபோட்டோ இல்லாமல் ஆகிடும். இனிமேல் இந்த வீட்டில் அந்த ஒரு ஃபோட்டோ தானே இருக்குது, அதுக்கு அந்த ஃபோட்டோவும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மேற்கொண்டு எந்த ஃபோட்டோவும் இனிமேல் அவளை இருக்கவும் இருக்காது, யாரும் அவள் முகத்தை பார்க்கவும் மாட்டாங்க. அது மாதிரி நீ கரெக்டாக பெர்ஃபெக்டாக செஞ்சிரு செல்வி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். இந்துமதி வந்து கரெக்டாக வந்து இப்போ வராங்க. வந்தோன்னே ஆஹா நம்ம பூஜை நடந்துக்கிட்டு இருக்கே, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க எழில் பக்கத்தில். இவன் என்னை பார்த்துட்டாண்டா எல்லாமே கெட்டு போயிடுமே, இவன் ஃபோட்டோவையும் பார்த்துடக்கூடாது, முதல்ல அவளை கொண்டு போய் வந்து வெளியில் அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வெளில உள்ளே வர பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இவன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு இது கேட்டோன்னே, என்ன மேடம் திடீர்னு கேட்குறீங்க, எனக்கு உள்ளே பூஜை இருக்குது அப்படின்னோன்னே, பரவாயில்ல நீ தான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், இல்லைன்னா நான் வேறு யார்ட்டையா கேட்டுக்க மாட்டேன்னா. அங்கே உள்ள தீபா வந்து கீழே விழுந்திருக்கா, அவளுக்கு காலில் அடிபட்டுருக்கா, அவளால் கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா அவளை தூக்கி சோபாவில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் தேவையான வந்து உதவி செய்யலாம், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் வா அப்படின்னு சொன்னோன்னே சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதவை திறந்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து தீபா வந்து ரெண்டு காலையும் நல்ல ஒரு பாட்டை போட்டுட்டு ஜங்கு ஜங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. செம மாசாக இருந்துச்சு. ஆமாம், இவங்களுக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னீங்க. சுடர் வந்து எப்போதும் பொழுதனைக்கு சோபாவில் படுத்து எதையாவது தின்னுக்கிட்டே இருப்பாள், அதை நம்பி சொல்லலான்னு பார்த்தா இந்நேரம் பார்த்து ஜங்கு ஜங்குன்னு டான்ஸ் ஆடுறாளே, இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அவள் வந்து காலில் அடிபட்டுருக்கேன், அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கிறனால தான் அது சரியாகணுங்கிறதுக்காக தான் டான்ஸ் ஆடுறான். என்ன சொல்கிறீங்க, வலிச்சா எல்லோரும் உட்காந்து தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ முதல்ல வா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறப்ப இங்கே வராங்க. அவன் வந்து பார்த்தோன்னா அவளுக்கு வந்து கொஞ்சோண்டு வெந்நீர் ஒருத்தரை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி உள்ளே அனுப்பி விட்றாங்க. சரின்ட்டு சுடர் போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து இங்கே பாரு உனக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன், நீ ஜங்கு ஜங்குன்னு ஆடுற, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்து சொன்னோன்னா காலில் வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு கத்துறாங்க. இவ்வளோ நேரம் வந்து நல்லா தானே இருந்தீங்க, இப்போ திடீர்னு என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒத்தரெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து நடந்து குறுக்க முறுக்க நடந்து பார்க்குறாங்க. நடந்து பார்த்தோன்னே இப்போ கொஞ்சம் கால் தேவலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சுடர் நடந்து போயிட்டுருக்கப்ப அது எப்படி உனக்கு சரியாகும், அவள் போகக்கூடாது, என்ன பண்ணுவேன் எது தெரியாது அப்படின்னு இந்து ஆவி மிரட்டனோடனே ஐயோ கால் வலிக்குதே கால் வலிக்குது மறுபடியும் கத்துறாங்க. திரும்பி பின்னாடியே சுடர் ஓடி வந்துட்டு எனக்கு ஒரு கஷாயம் மட்டும் வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. சரி சரி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட நல்லா தானே நடந்தீங்க, அதை நம்பி தானே நானும் போனேன் அப்படின்னு, வீட்டில் வேறு பூஜை இருக்குது ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப சரின்ட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தீபாவோட ஓனரை கூப்பிட்டுறாங்க. மாடிக்கு விடுவிடுன்னு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு, மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு வீடியோ காலில் பேசுகிறாங்க. இங்கே பார்த்தீங்களா வீடு எவ்வளோ நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் படியெல்லாம் பளபளன்னு இருக்குன்னு சுற்றி காட்டுறப்ப இது எல்லாத்தையும் சுடர் பார்த்துடுறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ என்ன இப்படி இருக்காங்க, எனக்கு என்னமோ புரியல, என்னமோ நடக்கட்டும், ஒரு குழப்பம் மட்டும் இருக்குது, நான் இந்த குழப்பத்தை அப்புறம் தெளிவுபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. இந்துவால் ஒன்றுமே பண்ண முடியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, ஆமாம் என்ன பண்ணி வச்சுருக்கே, நீ எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, காணுமே அப்படின்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, பூஜைக்கு ரெடி ஆகணும்ல அப்படின்னா, இதோ பாட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எட்டி பார்க்கலான்ட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மனோகரி கொடுத்த அந்த நெய்டப்பாவை எடுத்து கரெக்டாக தெரியாமல் வந்து தட்டி விட்டுறாங்க இந்து ஃபோட்டோ கிட்ட. எப்படி அப்படிங்கிறப்ப சரி என்னம்மா பார்த்து செய்யக்கூடாதா செல்வியை கண்ணாமண்ணான்னு திட்டுறாப்புல எழில். நடந்தது நடந்துச்சு தெரியாமல் விடு அப்படின்னு கனகொலி பாட்டி சொல்லி அனுப்பி விட்றாங்க. இந்த பக்கம் வந்து சுடர் போய் ரெடி ஆகுமா அப்படிங்கிறப்ப போய் மாடிக்கு போய் என்ன ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் கொடுத்த புடவையே கட்டிட்டு வரலான்னு முதல்ல சுடர் வந்து புடவை கட்டிட்டு கீழே மாடிப்படி வழியாக இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்து அவை வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து என்ன நம்மளே நடந்து வர மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் இந்த தங்கச்சின்னு வந்து இந்துக்கு தெரியாது, ஆனால் மனோகரிக்கு தெரியும் இல்லையா. அதனால் மாடிப்படியில் வர்றப்ப இந்துவே பார்த்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு அப்படியே இந்துவே நடந்து வர்ற மாதிரி ஃபீல் பண்ணி பயப்படுறாங்க. கண்ணை வேற இப்படி இப்படி உருட்டி உருட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சமயத்தில்
இந்து தான் நடந்து வர்ற மாதிரியே இருக்குது, ஆனால் சுடர் நடந்து வர்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை இவ உடம்புக்குள்ளே வந்து ஆவி பூந்துட்டுச்சா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இவ பார்க்குற பார்வையே சுடர் பார்த்தா கண்ணு வந்து நம்மளை ரொம்ப கோவமாக முறைக்கிற மாதிரியே இருக்கே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு பயந்து நடுங்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.